Hey, hi guys. வெல்கம் டு தியரி அண்ட் டெக்ஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற தியரி மோனோதியிசம். மோனோதியிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எவல்யூஷன் ஆஃப் ஒன்று. அதாவது ஒரு காட் இருக்காங்களா, நிறைய காட் இருக்காங்களா, யாரை வர்ஷிப் பண்ணுறதுன்ற ஒரு ரெவல்யூஷனே நடந்துச்சு. அதில் கடைசியாக நிறைய ரிலீஜியன் அப்படியே செப்பரேட் ஆனாங்க. அந்த இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மோனோதியிசம் அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் ஒன் காட். அதாவது ஒரே ஒரு காட் தான் இருக்க முடியும் இந்த ஹோல் யூனிவர்ஸுக்குமே அப்படின்னு பிலீவ் அவங்கள உருவாக்குன ஒரு தியரி. ஓகேவா? ஸோ மோனோதியிசம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாலிதியிசம், ஜொராஸ்ட்ரியனிசம், ஹீனோதியிசம், மோனோலாட்ரிசம் இவங்கள பற்றிலாம், இந்த தியரியை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் ஒரு கான்செப்டாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. உள்ளார நான் எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மோனோதியிசம் இதை பற்றின பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி, அதோட ஃபிலாசபிக்கல், அவங்களோட பிலீஃப் இதெல்லாமே நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ மோனோதியிசம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பிலீஃப். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இன்டீப்த்து போய் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ மோனோதியிசம் அப்படின்றது ஒரு பிலீஃப். அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க, அந்த மோனோதியிசத்தில் இருக்க மோனோதியிஸ்ட் அவங்களாம் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, காட் அப்படின்றது ஆல் ஓவர் யூனிவர்ஸுக்கும், அது ஹியூமனாக இருக்கட்டும், ஆனிமலாக இருக்கட்டும், நேச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு டெய்ட்டி, அதாவது ஒரு காடு தான் இருக்க முடியும். அவங்க தான் வந்து இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்க முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருந்தால் தான் அவங்க காடு. ஏன்னா ஹியூமன் ஹியூமனோட இமேஜினேஷனுக்கு மேலே, பியாண்ட் இமேஜினேஷன், டைம், ஸ்பேஸ் இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும். அதுதான் காடு. அதுதான் காடோட சுப்ரீம் பவரு. அப்படி இருந்தால் தான் காடு வந்து ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லி இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இவங்களோட பிலீஃபும் அதுதான். ஸோ மோனோதெயிசமில் ஃபஸ்ட்டு எந்த ரிலீஜன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தா இஸ்லாமிசம் தான். ஸோ இஸ்லாமிசம் அவங்களோட காட் யார் அப்படின்னா அல்லாஹ். அவங்க வந்து இவங்களோட ஃபாலோவர் இது எல்லாமே என்ன, ஃபஸ்ட்டு அந்த பிலீஃபே, இவங்களோட இஸ்லாமிசத்தோட ஃபஸ்ட்டு பிலீஃபே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தேர் இஸ் நோ காட் பட் அல்லாஹ் அப்படின்னு தான். அதாவது லா இலாஹா இல்லல்லா அப்படி சொல்லுவாங்க. தேர் இஸ் நோ காட் பட் அல்லாஹ் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து இவங்களோட கான்செப்ட். இது அப்சல்யூட்டா அந்த மாரல் எல்லாத்தையுமே வந்து காட் வந்து அவங்களோட டிக்டேட் பண்ணி ஒரு சிங்குலர் ஒரு பர்சனை சூஸ் பண்ணி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி, அதாவது மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, காடோட மெசஞ்சர் அப்படின்னு. அது மாதிரி சூஸ் பண்ணி அவங்கள மூலமாக எல்லாரோட பீப்புள் எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட டிக்டேஷன்ஸ், அதாவது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்ற எல்லாத்தையும் கொடுப்பாங்க காட். ஓகே, அடுத்து பாலிதீசம் அப்படின்னா என்னென்னா, பாலிதீசம் வந்து அப்படியே மோனோதீசத்துக்கு ஆப்போசிட். பேசிக்காக இந்த கான்செப்ட் மட்டும் ஐடியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோதீசம் அப்படின்னா மோனோனா ஒன்று, பாலினா நிறைய. பாலிதீசம்னா நிறைய காடை பிலீவ் பண்ணுவாங்க, நிறைய காடு இருக்காங்கன்ற எல்லா காடையுமே வர்ஷிப் பண்ணுவாங்க, அந்த பிலீஃப் இருக்கும். அவங்க தான் வந்து பாலிதீசம். ஸோ லைக் காட் ஆஃப் ஃபயரு, காடஸ் ஆஃப் ரெயின், அப்புறம் காட் ஆஃப் கிரியேஷன், டெஸ்ட்ரக்ஷன், காட் ஆஃப் லவ் அப்படின்லாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி. ஸோ அடுத்தது ஜொராஸ்ட்ரியனிசம்க்கும் மோனோதீசம்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, இதோட ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்னா, மோனோதீசம் அந்த ஒரு ரிவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த, ரொம்ப ஒரு 4000 இயர்ஸுக்கு முன்னாடியே இருந்த, 4000 இல்லை இன்னும் ஜாஸ்தி இயர்ஸுக்கு முன்னாடியே இருந்த ரிலீஜியன் தான் வந்து ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட காடு யார் அப்படின்னா ஆரா மஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஜொராஸ்த்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஃபெட் இருந்தாங்க. அவங்க மூலமாக இந்த காட் வந்து எல்லா ப்ராஃபஸியும் கொடுத்தாங்க. அந்த ஜொராஸ்த்ரான்றவர் வந்து எல்லா பீப்புளையும் லீட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜொராஸ்த்ரா வந்து சிம்பிள் ஆஃப் குட்னஸ்ஸு, லைட்டு, இப்படி தான் இருக்கணுன்ற மாரல் ஆர்டர் இதெல்லாம் கொடுத்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை ஃபாலோ பண்ணி தான் இதுக்கு பேருமே ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இவங்களோட பிலீஃப் என்னென்னா, காட் ஒருத்தர் தான், பட் அவரோட எனிமி ஒருத்தவங்க இருக்காங்க. அவரு வந்து அஹ்ரிமன். இவர் ஃபுல்லாக எல்லாமே எவில் திங்ஸாக, வந்து பேடான திங்ஸாக தான் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மோனோதீசம்க்கும் இந்த ஜொராஸ்ட்ரியனிசம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தா, மோனோதீசம் எல்லா பவருமே காட் கிட்ட இருக்குது, அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு யூனிவர்ஸை அப்படின்னு சொல்லி அது மட்டும்தான் அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஜொராஸ்ட்ரியனிசம் என்னென்னா, குட்னஸும் இருக்குது, அதே சமயம் ஒரு காடுக்கு எனிமி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அஹ்ரிமன். அதாவது காடும் இருக்காரு, காடோட ஆப்போசிட் பார்ட்டியும் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து இந்த வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜொராஸ்ட்ரியனிசம் பிலீவ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த ஹீனோதீசம் அண்ட் கேத்தினோதீசம் அப்படின்னா என்னென்னா, இந்த பாலிதீசம் இருக்குல்ல, அதோட
கைண்ட்ஸ் தான் இது. இத ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் பாருங்க. ஏன்னா இந்த ஹீனோதீசத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க மெனி காட் இருக்குன்னு சொல்லி பாலிதீசம்ல பார்த்தோமா, இங்க ஹீனோதீசமும் என்ன சொல்றாங்கன்னா, மெனி காட் இருக்காங்க. நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா, நாங்க யாராவது ஒரு காட சூஸ் பண்ணி அவங்கள தான் நாங்க வொர்ஷிப் பண்ணுவோம். எல்லா காடையும் வொர்ஷிப் பண்ண மாட்டோம். பட் காட் இருக்காங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து இது மேக்ஸிமம் யாருக்கிட்ட இருந்து இந்த ஹிஸ்ட்ரி உருவானுச்சு அப்படின்னா, ரொம்ப ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் பீப்பிள். இப்ப இருக்கிற ஜூவிஸ் அவங்கலாம் கிடையாது. இல்ல ஒரு 4000 இயருக்கு முன்னாடி வந்த ஜூவிஸ் அவங்களும் கிடையாது. இன்னும் ரொம்ப இந்த கிறிஸ்ட் பிஃபோர் ஏடிக்கெல்லாம் முன்னாடி இருப்பாங்கல்ல, அந்த பீப்பிள் அவங்க வந்து அதில இருந்த ஏன்ஷியன்ட் இஸ்ரேல் பீப்பிள் வந்து இத வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பிலீவ் பண்ணியிருக்காங்கன்னா, நெறைய காட் பேர்லாம் இருக்கு. அந்த காடெல்லாம் இருக்காங்க. ஆனாலும் யஹ்வே அப்படின்ற காட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ நாங்க அவர வொர்ஷிப் பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேவா? அதாவது மத்த காடெல்லாம் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஒத்துக்கிறாங்க. பட் இவங்க சூஸ் பண்ணி ஒரு காட மட்டும் வொர்ஷிப் பண்றாங்க. கேத்தினோதீசம் அப்படின்றது என்னன்னா, நெறைய காட் இருக்காங்கன்றத இவங்களும் பாலிதீசம் மாரி, ஹீனோதீசம் மாரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு காட அந்த சிச்சுவேஷனுக்கு தேவைப்படுற மாரி ரிச்சுவல் செய்றதோ, அந்த ஹைம்ஸ் பாடுறதோ, அதுக்கப்புறம் வொர்ஷிப் பண்றதோ, அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட வொர்ஷிப்பிங் ஆஃப் காட் அதையும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அ அங்க வந்து அது ஹிஸ்ட்ரியில என்ன எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா, அந்த வேதிக் அப்படின்னா, வேதிக்னா இந்தோ இந்தோ யூரோப்பியன்ல தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த அக்னியோட அ தேவ வாட் இஸ் இட்? அக்னி அக்னி தேவதையா சம்திங் அந்த மாதிரி நம்ம ஹிந்துயிசம்ல சொல்லுவாங்கல்ல. அ அதுதான். அது சொல்றாங்க. காட் ஆஃப் ஃபயரு, அடுத்தது வந்து காட் ஆஃப் வாரியர். இந்த கிரீக் மித்தாலஜிலயும் இது மாரி வரும். காட் ஆஃப் வாரியர், காட் ஆஃப் லவ், காட் ஆஃப் நேச்சர், மவுண்டைன் இப்படி ஒவ்வொரு திங்ஸுக்குமே காட் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க கேத்தினோ தெயிசம்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்களுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி வேணும், எங்களோட ஹார்வெஸ்ட்ல வந்து ஃபெர்டிலிட்டி வேணும்னா, உடனே காட் ஆஃப் நேச்சர வந்து நாங்க ஹைம் பண்ணுவோம். அவங்கள வொர்ஷிப் பண்ணுவோம். அடுத்து இப்போ ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா, காட் ஆஃப் மேரேஜ வந்து நாங்க வொர்ஷிப் பண்ணுவோம். காட் ஆஃப் லவ் வந்து நாங்க வொர்ஷிப் பண்ணுவோம். அப்படி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி காடையுமே இவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வொர்ஷிப்புமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்தது மோனோலாட்ரிசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு மோனோதெயிசமையும் அந்த ஒரு சிம்பிள் ஐடியாவ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் இதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ம். மோனோதெயிசம்ல என்ன சொன்னாங்க? காடுன்னு இருந்தா அவங்க ஒருத்தரா மட்டும் தான் இருக்க முடியும். அந்த ஒரே ஒரு காடு தான் இந்த ஹோல் யூனிவர்ஸையுமே கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அது தவிர வேற காடும் இல்ல, வேற எனிமியும் இல்ல, யாருமே இல்ல, யாருமே எக்ஸிஸ்ட்டாவே இல்ல, இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் படி எந்த ரிலிஜியன்லாம் இருக்காங்க அப்படின்னா, இஸ்லாம் இருக்காங்க, கிறிஸ்டியன்ல அதில நெறைய டிவிஷன் இருக்கு. அதில யூனிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஜூடானா ஜூவிஷ் பீப்பிள் இருக்காங்கல்ல அவங்க. அடுத்தது மோனோலாட்ரிசம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ம் நெறைய காட் இருக்காங்கன்றத நாங்க பிலீவ் பண்றோம். பட் எக்ஸ்க்ளூசிவா ஒரு காட மட்டும் நாங்க அதான் எக்ஸாக்ட்லி லைக் ஹீனோதீசம் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி. ஒரே ஒரு காட் இருக்காங்கன்ற நாங்க சூஸ் பண்ணி அந்த ஒரு காட தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம், பிலீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் மோனோதீயிசம்க்கும், மோனோலாட்ரிசம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் த ரூட் ஆஃப் மோனோதீயிசம். ஸோ மோனோதீயிசமோட ஆரிஜினே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜூடாயிசமில் தான். ஸோ ஓகேவா? ஜூடாயிசமில் வந்து யார் வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மெசஞ்சர் ஆஃப் காடோட மெசஞ்சராக யார் இருந்தாங்க அப்படின்னா ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து 4000 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த ஜூவிஷ் பீப்புளுக்கு மெசஞ்சரா வந்து வந்தாரு. காடால செலக்ட் பண்ணப்பட்டவரு. ஸோ அவரு வந்து நெறையா ப்ராஃபஸீஸ் எல்லாமே காட் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி அவங்க எல்லாருமே அந்த பீப்பிள் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரோட கிட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா மெசஞ்சர் ஆகி அதுக்கப்புறம் வந்து நெறைய வருஷங்கள் போக போக நெறைய அவங்களோட கல்ச்சர் இதெல்லாம் மாறிடுச்சு. அந்த மோனோயிசம் அதாவது ஒன்னஸ் ஆஃப் காடுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி சிங்கிள் காட வணங்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப இந்த ஆப்ரஹாமுக்கு ஒரு சிலை வச்சு அவங்களையும் ஒரு காடா கும்பிடுறது. இந்த மாதிரி நெறைய வந்து மோனோத்தியிசம்க்கு அகெயின்ஸ்ட்டா நெறைய வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட வாரிசுலயே இருந்து வாரிசுன்னு சொல்ல முடியாது. ஜென்ரேஷன் அவங்களோட பரம்பரையிலேயே இருந்து
மூசா இல்லைன்னா மோசஸ் அப்படின்ற ஒருத்தரை வந்து திரும்ப காட் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக திரும்ப அவரோட காடோட வேர்ட்ஸ் எல்லாம் ப்ராஃபஸிஸாக மெசேஜாக வந்து இந்த ப்ரொஃபட்டுக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜூடாயிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மோசஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒவ்வொரு ப்ராஃபட்டுக்குமே ஒரு ஒரு புக்லெட் வந்து காட் பை ஹிம்செல்ஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மூசஸோட இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தோரா அப்படி இல்லைன்னா தௌராத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம்காரவங்க வந்து பை இது குரான் வச்சுருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மூசா, அதாவது ஜூடாயிசமில் மூசா இல்லைன்னா மோசஸ் அவங்களுக்கு கொடுத்தது புக்கு பேர் வந்து தோரா. தோரா இல்லைன்னா தௌராத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து ஜூடாயிசம் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது, இதுக்கு அடுத்தது கிறிஸ்டியானிட்டி வந்து ஆரிஜின் ஆச்சு. ஸோ கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட்டு அதாவது ஏன்ஷியன்ட் கிறிஸ்டியானிட்டிலனா ஜீசஸ் வந்த கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜீசஸுமே வந்து அந்த யூனிடேரியனிசம் சேர்ந்தவர் தான். ஜீசஸுமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காடுங்கிறது வந்து ஆம்னி ப்ரெசன்ட்டு, அதாவது ஆம்னி சைட்டு, ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆம்னி சைட்டு, ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னா என்னென்னா, ஒன் சிங்கிள் காடு உலகத்தில் இருக்க எல்லாத்த பற்றியுமே ஒரு செகண்ட்லேயே ஆல் ஓவர் த யூனிவர்ஸ்லையுமே கண்ட்ரோலாக இருக்கிறது, என்ன நடக்குது, எங்கே எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது, எல்லா இடத்துலையுமே பொட்டென்ஷியலோடு இருக்கிறது, எல்லா இடத்த பற்றியும் நாலேஜபிளாக இருக்கிறது, எந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற நாலேஜை தெரிஞ்சிருக்கிறவர் தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக யூனிக்காக இருக்கிற அந்த ஒன் சிங்கிள் காடு தான் காடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இதுதான் வந்து ஜீசஸும் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஜீசஸை தான் வந்து ஒரு ப்ராஃபட், ஒரே ஒரு ப்ராஃபட் தான் அது ஜீசஸ். கிறிஸ்டியானிட்டியில் ஒரு ப்ராஃபட் தான் இருந்தாங்க. அவரும் அந்த ஒரு சிங்கிள் காடை பற்றி தான் சொன்னார். ஒரு குட் மேனு ப்ராஃபிட்டு அப்படின்னு தான் சொல்கிறாரு, அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து யூனிடேரியனிசம், கிறிஸ்டியனில் 2 இருக்க யூனிடேரியனிசம், இதில் வந்து இந்த மோனோதீசம் பற்றி ஸ்ட்ரிக்டாக ரொம்ப அப்சல்யூட்டாக ஒருத்தர் தான் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது யூனிடேரியனிசம். ஸோ இன்னொரு பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ட்ரினிடேரியனிசம் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காட் வந்து ஃபாதரா இருந்தாரு, அதுக்கப்புறம் சன்னா உருவானாரு, அவரே வந்து ஹோலி ஸ்பிரிட்டாவும் இருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் காடு தான் நாங்களும் சொல்றோம். ஆனா அவரு 3 பர்சன் மேல வந்து பிரசன்ட் ஆகி இருக்காரு, 3 வடிவமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ட்ரினிடேரியன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது 3யுமே வந்து நாங்க நம்புறோம், 3யுமே வணங்குறோம் அப்படின்னு இதுலயுமே வந்து 3 பேரையும் நம்புறவங்களும் இருக்காங்க. தனியா ஃபாதர், தனியா சன்னு, அதுக்கப்புறம் தனியா ஹோலி ஸ்பிரிட், இப்படி தனித்தனியா வந்து வொர்ஷிப் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 3 பேரையுமே கடவுள், 3 பேருமே ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்டு ஜீசஸை தான் வந்து கிறிஸ்டியனோட கடவுள் அப்படின்னே சொல்றாங்க ட்ரினிடேரியனிசம். ஸோ இதில் வந்து யூனிடேரியனிசம் தான் அந்த மோனோதீயிசம் கான்செப்டில் வந்து வரும். அடுத்தது, இதுக்கு அடுத்ததாக வந்தது இஸ்லாம். ஸோ இஸ்லாமில் வந்து ப்ராஃபட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா முஹம்மது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லான்றவங்க தான் எங்களோட காடு, ஆல் ஓவர் யூனிவர்ஸுக்கு காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சிங்கிள் கிரியேட்டர், அவர் தான் வந்து எல்லா வேர்ல்டு யூனிவர்ஸையுமே படைச்சவர், எல்லா இடத்துலையும் ஆம்னி பொட்டன்ட்டாக இருக்கிறவர். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் வந்து இந்த ஹோலி குரானில் எல்லா இதுவுமே சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, இஸ்லாம்காரங்க சொல்கிறாங்க. அண்ட் இஸ்லாமில் வந்து மெயின் கான்செப்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காடுன்றது சிங்கிள் தான். அவர் மட்டும் அவரை வந்து வர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒர்த்தியான கடவுளாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அல்லாவை. அண்டு இஸ்லாம் வந்து எந்த பாலிதீயிசம் கான்செப்டோ, ஹீனோதீயிசம், அது மாதிரி எதுவாக இருக்கட்டும், எதையுமே வந்து ஒரு கம்பேரிட்டிவாக காடு கூட சொல்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஈக்குவலண்ட்டாக வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஹியூமனுக்கு சூப்பர் நேச்சுரலிசம் இருக்கிற மாதிரி, சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்கிற மாதிரி, மேஜிக்கல் பவர்லாம் இருக்கிற மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க இஸ்லாமில். அடுத்து இஸ்லாமில் வந்து காடை பற்றியே வந்து அவருக்கு கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், முகம் இப்படி இருக்கும் அப்படின்னு மற்ற ரிலீஜியனில் பிக்சராக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கல்ப்சர் இருக்கட்டும், ஸ்டாச்சு இருக்கட்டும், இது மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி காடை வந்து அவங்க எந்த இமேஜினேஷனும் கொடுத்து அதுக்கு வந்து ஃபிசிக்கல் டிபிக்ஷன் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து அதே மாதிரி ஒரு காடா இருக்காங்க அப்படின்னா காடு எல்லாத்தோட இதுலேயும் கண்ட்ரோலாக இருக்காங்கல்ல. அப்போ ஒரு காட் இருக்காருன்னா அது ஒரு ஹியூமனையும் அவர் பார்க்கறதுனால டைரக்ட் கான்டாக்ட் இருக்கணும். இதை ஒரு பையன் ஒரு பாய் இருக்கா இல்லை ஒரு கேர்ள் யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க போயிட்டு கடவுள்கிட்ட கேட்கணும், எனக்காக கடவுள்கிட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டரை வந்து வைக்க தேவையில்லை, டைரக்ட் கான்டாக்டில் தான் கடவுள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஸோ அதனால ப்ரீஸ்டோ இல்லை செயின்ட்டோ ஃபாதர் இந்த மாதிரி யாருமே இடையில தேவையில்லை, அவங்களுக்கு வேணுமா நீங்கள் நினைங்க மனசுக்குள்ளார கேளுங்க அப்படின்னு இஸ்லாமில் அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு இஸ்லாமிசம் சொல்லுது. ஸோ இதை தான் வந்து இவருக்கும் முகமது இவங்களுக்கும் வந்து இந்த இஸ்லாமிசம்ல அவங்களுக்கும் வந்து ஒரு புக் இருந்தது, அதுதான் ஹோலி குர்ஆன். அதுவும் என்ன சொல்றாங்கன்னா கடைசியா அந்த ஒன்னஸ் ஆஃப் காடு கிட்ட இருந்து வந்த ப்ராஃபட் தான் வந்து முகமதுன்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஜூடாயிசம்ல சொல்லாததை கிறிஸ்டியானிட்டியில சொன்னாங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டியில சொல்லாத இதை இஸ்லாத்துல சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 ஜூடாயிசம், கிறிஸ்டியன், இஸ்லாம் இது 3மே அந்த ஒரே ஒரு அல்லான்ற காடை தான் வந்து குறிக்குது. அது ஒன்னஸ் ஆஃப் காடுங்கிறது இந்த அல்லா தான் அப்படின்னு சொல்லி மோனோதெயிசம்ல முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மோனோதெயிசம். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ இந்த மோனோதெயிசம் தேரின்றது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காடுக்கு என்ன பவர் இருக்கணும்னா ஆம்னி பிரசன்ட், யூனிவர்சல், ஆல் ஓவர் யூனிவர்ஸா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பேஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி அது எல்லாத்துலயும் இவர் பிரசண்டா இருப்பாரு. அதாவது தூண்லயும் இருக்கிறாரு, துரும்புலயும் இருக்காருன்னா கடவுள் போய் அந்த தூண்ல இருக்காரு, அந்த கல்லுல இருக்காரு, அதனால நான் அதை கும்பிடுறேன் அப்படின்ற கான்செப்டை இவங்க சொல்லல. எல்லா இடத்துல இருக்க எந்த ஒரு அசைவுமே அந்த காடுக்கு தெரியாம இருக்காது அப்படின்ற கான்செப்டை சொல்றாங்க. ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா அவருக்கு வந்து எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கும். எதை நினைச்சாலும் அவர் நினைச்சா மட்டும் யாரோட ரெக்கமெண்டேஷனும் இல்லாம அவர் நினைக்கிறாருன்னா அதை செய்வாரு. அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆம்னிசைன்ட் அப்படின்னா எந்த இடத்துல என்ன நடக்குதுன்ற நாலேஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட நாலேஜ் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்து ஹோலி அதர் அப்படின்னா அதான் எதையும் தாண்டி ஹியூமனோட இமேஜினேஷனா இருக்கட்டும், ஹியூமன் கூட கம்பேரிசனாக இருக்கட்டும், இல்லைன்னா அதான் எல்லாத்தையும் தாண்டி டைம் ஸ்பேஸ் இப்படி ஏர்த்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹோல்லாக இருக்கிறவர் தான் அது காடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து யூனிவர்சல் லா. இப்போ இந்த மோனோதெயிசமில் இருக்க ரிலீஜன் எதுவாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு லா இருக்குது அப்படின்னா அது யூனிவர்சலாக எல்லாருக்கும் அக்செப்டபிளான லாவாக இருக்கணும். அப்படிதான் வந்து இந்த ரிலீஜனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அக்கௌண்டபிலிட்டினா ப்ரொவைட் பண்ணுறது எல்லாத்தையும். என்னென்ன ப்ரொவைடர், அதான் காட் வந்து ப்ரொவைடர், அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவரோட கிரியேஷன் எல்லாத்துக்கும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேணுன்றது அவருக்கு தெரியும். அண்ட் அவர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தகுதியான உள்ளவராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராஃபிட்ஸ். அவர் வந்து எது மூலமாக பீப்புளுக்கு வந்து அவரோட விஷயங்கள்ல அவரோட ரிச்சுவல்ஸ் மாரல்ஸ் இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் மூலமா அவங்களுக்கு ஒரு ஹோலி புக்கை கொடுத்து அது சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லீனியர் அப்படின்னா இப்போ நம்ம வந்து 7 ஜென்மம் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஜென்மம் இல்லைன்னா மறு ஜென்மம் இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பிலீஃப் வந்து இந்த மோனோதெயிசம்ல கிடையாது. லீனியர் மைண்டு, அதாவது சிங்கிள் தான், சைக்கிளிக்கா கிடையாது, சிங்கிள் தான். வருவாங்க, பார்ன் ஆவாங்க, அவங்களோட லைஃப் போகுது, அவங்க லைஃப்ல என்னென்ன செய்யறாங்க, நல்லது கெட்டது எல்லாமே அக்கௌண்ட் பண்ணுவாங்க, கணக்கு எடுத்துக்குவாங்க, எழுதுவாங்க. அது அவங்களோட டெத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அதுக்கு ஜட்ஜ்மெண்டல் டே வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப் தான் இந்த லீனியர்ல சொல்றாங்க. ஸோ மோனோதெயிசமோட மேஜர் தீம்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த தீம்ஸ் படி வேற ஏதாவது ஒரு ட்ராமாலையோ இல்லை ஏதோ ஒரு லிட்ரரி ஒர்க்ல இருக்கு, இந்த தீம்ஸ் ரிப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோரி மேல நம்ம இந்த தீம் எல்லாம் அப்ளை பண்ணி மோனோதெயிசம் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம வந்து சாலிடான பாயிண்ட்ஸை கொடுத்து ப்ரூஃப் பண்ணலாம் நம்மளோட எம்ஏ ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2-3 ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து ஹோமரோட ஒடிசி இருக்குல்ல, அதுல வந்து காடை வந்து நிறைய இண்டிவிஜுவலா ஸ்பெசிஃபிக்காக வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இந்த ஒடிசி வந்து ஒரு சீக்கு போவார்,
அப்போ சியில் ஏதோ பண்ணும்போது சி காடு கிட்ட நான் வந்து ப்ரைஸ் பண்ணுறேன், நீங்கள் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் அந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த சுச்சுவேஷனில் எனக்கு இந்த காடு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கேத்தினோ தீசம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க்கில் அதோட மென்ஷன் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி வந்து அது ஒர்க்கில் என்ன கான்செப்டில் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. என்னோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட கண்டிஷன் கொஞ்சம் பேடாக இருக்குது. இதோட இந்த தேரி வந்து முடிஞ்சிருச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஏ பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ப்ராஜெக்ட்டுக்கு தேரி ஐடியா தேடிட்டுருக்காங்க, இல்லை நீங்களே இதில் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு. நான் உங்களுக்கு தேரி வந்து இன்னும் எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு ஒர்க்கை அந்த ஸ்டோரியை சொல்லி ஒரு ஸ்டோரியில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து தேரியை எப்படிலாம் அதோட எலமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் போடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.